மருந்து எங்கடா? காலி ஆயிடுச்சுண்ணா. தம்பி பஸ் அந்த பொட்டி கட்ட ஓரம் கட்டுறாரு. ஒரு 10 சோடா காசை பஸ்ல. சரி சரி ராமே 10 சோடா காசை வண்டியில ஏத்து. யாராங்க உட்கார்ந்து இருக்கிறது? ஏய் யாரா நீ? உதைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னா. நான் அதை உதைக்கிறதுக்கா? சோடா உடைச்சு கொடுக்க வந்திருக்கேன். எங்களால சோடா உடைச்சிக்க முடியாதா? ஒரு 2 ரவுண்ட் வரைக்கும் உங்களால உடைச்சிக்க முடியும்னா 3வது ரவுண்ட்ல உங்களுக்கு கிக்கே அடிச்சுனா அப்போ உதைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ல. தேவையில்ல போடா. அண்ணா 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 அண்ணா. ஏய் இருக்கட்டும்டா, அவன் இருந்தா பொழுது போகும்டா. ஏய் ஒரு சோடா அப்படி. தோனா அதிகமாயிட போதுடா. அதுலண்ணா சரக்குல தண்ணியை கம்மியா ஊத்துனா லிவர் கண்டமாயிடும்னா. ஏய் ரொம்ப பேசுறான்டா, இவனை தூக்கி வெளில வீசுங்க. மேல கை வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும். அதுலண்ணா சோடா ஸ்ட்ராங். ஏய் சும்மா வர மாட்டியா? முடியாதுண்ணா. உன்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியுமாண்ணா? முடியாது. உன்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியாது, என்னால பேசாம இருக்க முடியாது. ஏய் அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி உனக்குடா, மப்பாயிட்ட உட்காரட்டும். பஸ் என்னத்துக்குடா நிறுத்துன? அண்ணா ரோட்ல கல்லு இருக்குண்ணே. நம்ம இங்க இருக்கும்போது எவன்டா கல்ல போட போறான்? நான் போலீஸ் ஜீப்னா. இவன் சோடா போட வந்தவன்லடா, நமக்கு பீடா போட வந்தவன். கல்ல உங்களால மட்டும் இல்ல எங்களாலையும் வைக்க முடியும். உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது யாரு? தெரியாது. தெரியாதா? சொல்ல மாட்டியா? தெரியும், சொல்ல முடியாது. இப்போ தெரியுமா? தெரியும் சார், சொல்லிடுறேன். ரகு சார். Come on, come on. Move. Bhavani, take them to the headquarters. Okay. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி வீராசாமி தான் சார் அவங்க லீடர். இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணது கூட யாரும் தெரிஞ்சிச்சு சார். பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஆத்தூர் சேது தான் சார். அவருக்கு இங்க ஒயின் ஷாப், ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சொத்துக்கள் அங்க இருக்கு சார். இந்த சொத்துங்க எல்லாத்தையும் பத்திரிகை நடத்தி சம்பாரிச்சிருக்க முடியாது. இந்த கேஸ்ல நாம அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆத்தூர் சேதுவை பார்க்கணும் சார். ஆத்தூர் ஏரியா எஸ்ஐ யாரு? மிஸ்டர் வீரபத்ரன். அவர்கிட்ட நாம வரோன்னு இன்ஃபார்ம் பண்ண. எங்கடா சேது? என்ன மேட்ரு? ஏன் சொன்னாதான் கூப்பிடுவியா? கூப்பிடுறா அவனை. அண்ணன் இல்ல வெளியே போயிருக்காரு. பிரஸ் விட்டுட்டு காலையில எங்கடா போனா? அவருக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியா? ஃபோன் பண்ணு. போன் டெட் ஆயிடுச்சுங்க. உண்மையை சொல்லலன்னா நீ டெட் ஆயிடுவ. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சுன்னா உங்க கதை அவ்வளவுதான். சேது எங்கடா? புலி வீட்டுல இல்ல. புலி வீட்டுல இருக்காது, காட்டுல தான் இருக்கு. சார் நீங்க ஓவரா பண்றீங்க. என்ன சார் இதெல்லாம்? எதெல்லாம்? எதுக்கு சார் எங்க ஆள் அடிக்கிறீங்க? என்ன இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணனுக்கு பத்தி தெரிஞ்சா உங்க கதை அவ்வளவுதான். அதையும் பார்க்கலாம். அவன் கதை முடிஞ்சது. இவனை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. பிரபு சார், நாம இங்க வந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? எஸ்ஐ வீரபத்ரனுக்கு தெரியும் சார். சேதோ, என்னாலதான் நீ தப்பிச்ச. அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ மாட்டி இருந்த, உன் மூஞ்சியை பேத்திருப்பான். உன்னை நான் காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு சேர வேண்டியதை சீக்கிரம் அனுப்பி வை. இதுல ஏதாவது தப்பு நடந்தது என்ன பத்தி? சேதுங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்?